ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் மீஷோலேருந்து வாங்கின ஒரு மல்டி பர்பஸ் இயர்ரிங் பாக்ஸ் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா எப்படின்றத பற்றி தான் ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். நம்ம இயர்ரிங்கை அப்படியே சும்மா வெளியில் வச்சிடாமல் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு அதோட லைஃப் இருக்கும். அதே மாதிரி தூசிலாம் சீக்கிரமாக படியாது. நம்ம எடுக்கும்போதும் கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதுதான் நான் மீஷோவில் வாங்கின பாக்ஸு. இது ஆஃபரில் 2 பாக்ஸ் தராங்க. 307 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் வாங்கும்போது ஆஃபர் போயிட்டு எனக்கு 285 ரூபாய்க்கு இந்த 2 பாக்ஸ் வந்தது. நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த நீளமாக அந்த இது இருக்கும். அது உள்ளே வைக்கிறதுக்கு சின்னதாக அதுவும் பிளாஸ்டிக் தான், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 36 கிரிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 36 கிரிட்ஸ்னால் 36 பார்ட்டிஷன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற சின்ன துண்டாக இருக்கும். அதை எடுத்து நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். 2 பாக்ஸ்லேயுமே 36 கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது நான் ப்ராட்வே, அதாவது பாரிஸில் போய் வாங்கினது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது நான் பாப்பாக்காக வாங்கினது. திரும்ப அங்கே போக முடியலன்றதுக்காக நான் மீஷோவில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டேன். அந்த பாப்பாக்காக வாங்கின பாக்ஸ் ஒன்றே 280 ரூபா. அதுவும் 36 கிரிட்ஸ் தான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எவ்வளோ பெரிய கிளிப்பாக இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதாவது பாப்பாவோடது. இது ரொம்ப சின்னதாக இருந்தது. நம்ம சின்ன இயர்ரிங்ஸ், சின்ன ஜிமிக்கி அந்த மாதிரி இருக்குது தான் போட முடியும். இதை 2 இதை எடுத்தால் தான் 2 பாக்ஸ் தான் இதில் உள்ள ஒரு பாக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்தது. அதே மாதிரி இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த சின்ன பிளாஸ்டிக் துண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்களே நடுவில் வைக்கிறதுக்கு பார்ட்டிஷன், அது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த இதை ரொம்ப உள்ளக்க அமுக்கி இது பண்ண முடியல. அது கொஞ்சம் நம்ம பாக்ஸை மூடும்போது கொஞ்சம் இதாக இடிச்சிட்டு மேலே நிற்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி தான் நான் இயர்ரிங்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஒரு சின்ன இப்படி வைக்கும்போது ஈஸியாக தூசி அடைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு தடவை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வைக்கும்போது எல்லாம் சேர்ந்து கலந்துடும். அப்படியே வரிசையெல்லாம் அடுக்கி வைக்க முடியல. அதுக்காக தான் இது வாங்கினது. இது வந்த பிறகு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் பாப்பாவோட அந்த சின்ன கிளிப் டப்பா விட இது ரொம்ப சின்னது தான். ஆனால் பரவாயில்ல. ஆனால் ஜிமிக்கி இந்த மாதிரி சின்ன இயர்ரிங்ஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். ரொம்ப பெரிய இயர்ரிங்ஸ்லாம் இதில் செட் ஆகாது. செட் ஆகும் எப்படின்னா, நம்ம அந்த பார்ட்டிஷன் நடுவில் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிடணும். அப்படின்னா நம்ம இதில் இயர்ரிங் வச்சுக்கலாம். அப்படி நம்மளுக்கு இது இயர்ரிங் வைக்க வேண்டாம், வேறு ஏதாவது நம்ம அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணுன்னாலும் இடையில இருக்கிற பாக்ஸ் எல்லாம் 1, 2 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இயர்ரிங் பதிலாக கூட நம்ம வேறு ஏதாவது சேஃப்டி பின்ஸு, ஹேர் கிளிப், அதுக்கு பிறகு செயின், மோதிரம், இந்த மாதிரி எதுனாலும் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. போட்டு முடித்த பிறகு ஓகேவாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் அந்த பார்ட்டிஷன் கொடுக்குறது மட்டும் மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிறனால மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். ரேட்டும் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்தது. நீங்களும் உங்கள் இயர்ரிங்கை கொஞ்சம் நீட்டாக தூசி படாமல் பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாக்ஸுன்னு இல்லை, இதே மாதிரி வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்தால் கூட அதில் நீட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.